வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.8% கரெக்ஷனாக இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் அவுட்லுக் ஃபார் ஏப்ரல் 2025 இது இப்படியே தான் இருக்குமா? ஏன்னா மார்ச்ல ஒரு நல்ல ரிகவரியை பார்த்தோம், நம்ம ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஏப்ரல் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு 1.8%. எதனால இந்த ஒரு 1.8% ஆஃப் ட்ராப் அண்ட் இந்த மந்த் ஃபுல்லா மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு அனாலிசிஸ், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் ஃபார் திஸ் மந்த் ஆஃப் ஏப்ரல். இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சார்ட். இது மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் ஆஸ் ஆன் மார்ச் 31st 2025. பியூட்டிஃபுல்லா என்ன ஆச்சு, ஒரு ரிகவரி வந்துச்சு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷன், ஒரு நியூட்ரல் வேல்யூவேஷன் ஜோன்ல தான் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓகே 86,000 இருந்து இப்போ ஒரு 76,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படின்னு தானே நினைப்பீங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஒரு ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு, பெரிய ஃபால் அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் அ வெரி பிக் ஃபால். பட் டெஃபினட்டா மார்க்கெட்ஸ் ஆர் அட் வெரி ஃபேர் வேல்யூவேஷன். பாருங்க, இதுல மொத்தம் ஒரு 5 ஜோன் இருக்கு. ரெட் ஜோன்ல இருக்குனாக்கா மார்க்கெட் எக்ஸசிவ், வெரி வெரி ஹை வேல்யூவேஷன். அந்த ஜோன்ல இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுடணும். அடுத்தது வந்து ஒரு ஆம்பர்னு சொல்லக்கூடியது, அந்த ஜோன்ல இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லோ ஜோன்ன்றது வந்து நியூட்ரல் ஜோன். கிரீன், லைட் கிரீன்ல இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஆட் மோர் மணி. என்ன பண்ணலாம், உங்க ஈக்விட்டி அசெட் அலோகேஷன் 100% இருக்க வேண்டிய ஒரு டைம். அதே வந்து அந்த ஒரு டார்க் கிரீனுக்கு வந்துடுச்சு, வராது நிச்சயமா, அது மாதிரியான ஒரு சான்சஸே கிடையாது. ஒன்ஸ் இன் அ டிகேட் மட்டும் தான் வரும். அது கோவிட் டைம் அப்போ வந்துச்சு, அண்ட் தென் ஒரு பெரிய ரிகவரி ஆச்சு. அப்படி வந்துச்சுனாக்கா கடனை வாங்கி கூட நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டுடே அட் வெரி நியூட்ரல் ஃபேர் லெவல். ஸோ எப்படி இந்த ஒரு வேல்யூவேஷனை அரைவ் பண்றாங்க? இந்த வேல்யூவேஷன் வந்து ஃப்ரம் ஐசிஐசி ப்ரூடென்ஷியலோடது. அவங்க எப்படி இதை அரைவ் பண்றாங்கன்னாக்கா நிறைய மெட்ரிக்ஸ். நம்பர் 1 மெட்ரிக்ஸ் வந்து பிஇ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதுல என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் ஆவரேஜ் எவ்வளவு, இப்ப என்ன லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்பர் 1 பிபி, பிரைஸ் டு புக் வேல்யூ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெட்ரிக்ஸ். அது லாங் டேர்ம் ஆவரேஜ் எவ்வளவு, இப்ப எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா வாரன் பஃபெட்டோட வெரி ஃபேவரட் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ், மார்க்கெட் கேப் டு ஜிடிபி. அதாவது ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு, அண்ட் அதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எந்த பர்சன்டேஜ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் வெர்சஸ் ஜிடிபி, இது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இது. நாலாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி growth, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அசஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் வேல்யூவேஷன் அவங்க ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வைட்லி அக்செப்டட், வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் ப்ரிடிக்டிங் த மார்க்கெட். ஸோ 2025 மார்ச் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபரெண்ட். அது வந்து எஃப்ஐஐஸ் கண்டினியூஸா செப்டம்பர்ல இருந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க, பிப்ரவரியிலயும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. மார்ச்ல கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ கண்டினியூ ஆகுமா அது? எதனால இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஒரு 1.8% டிராப். ஆல் ஐஸ் ஆன் டாரிஃப். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஏப்ரல் 2 வந்து ப்ராடக்ட் பேஸ்ட், செக்டார் பேஸ்ட் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்னென்ன கண்ட்ரி, அவர் ஆல் கண்ட்ரிஸ்னு சொல்லிட்டாரு. பட் பை சான்ஸ் என்னென்ன கண்ட்ரி மேக்ஸிமம் இம்பாக்ட் ஆக போகுது, கண்டிப்பா அது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியா ஆல்ரெடி ஆர் இன் நெகோசியேஷன் வித் யூஎஸ் டு மினிமைஸ் தட் இம்பாக்ட். இது குளோபல் மார்க்கெட் மட்டும் டவுன் இல்ல, இந்தியன் மார்க்கெட் மட்டும் டவுன் இல்ல. 31st நமக்கு தானே ஹாலிடே, பட் யூஎஸ்க்கு அது ஓப்பனா தான் இருந்துச்சு. மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் வர ஆல்சோ டவுன். ஸோ இந்த ட்ரம்ப் டாரிஃபை ஏற்றும் போது அந்த இம்பாக்ட் நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த நாட்டுக்கோட இன்ஃபிளேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த நாட்டோட பிரைஸ் பாயிண்ட், ப்ராடக்டோட பிரைஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் டெஃபினெட்லி நாட் குட் ஃபார் மார்க்கெட்ஸ். மார்க்கெட்டுக்கும் நல்லா தெரியுது. அது இட் இஸ் a ட்ரேட் வார். அது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும். வாட் ஆர் த அதர் இண்டிகேட்டர்ஸ்? ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஏப்ரல்ல ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, பிப்ரவரியிலேயே வந்து ஒரு ரேட் கட் கொடுத்திருந்தாங்க. அது கண்டிப்பா ஏப்ரல்ல வந்து கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இன்ஃபிளேஷன் வெரி வெல் இன் அவர் கண்ட்ரோல். அண்ட் டிமாண்ட் பாத்தீங்கன்னாக்கா அர்பன் டிமாண்ட், நாட் ஒன்லி அர்பன் டிமாண்ட், ரூரல் அண்ட் அர்பன் கப்புள்டு ரெண்டு செக்டாரோட டிமாண்டுமே என்ன ஆயிடுது, நைஸ்லி இட் இஸ் பிக்கிங் அப். அந்த டிமாண்ட் பிக்கிங் ஆகுது, கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எவிடென்ட்டா தெரியுது அது நமக்கு. ஸோ பாருங்க, ரேட் கட் ஆகுது,
கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்வியஸா என்ன ஆகும்? கம்பெனி வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணும். கார்பரேட் ஏர்னிங்ஸ் மேல போகும். கார்பரேட் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்லேவ் ஃபார் கார்பரேட் ப்ராஃபிட்ஸ், கார்பரேட் ஏர்னிங்ஸ். ப்ராஃபிட் மேல போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா மேலதான் போய் ஆகணும். அது என்னதான் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. ஸோ அந்த ஒரு ஏர்னிங்ஸ் ரிவைவல் we can able to see this. சரிங்க, இதான் பாட்டமா. இதுக்கு மேல எல்லாமே வந்து ஓகே டாரிஃப் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் உடனே மேல போயிடுமா அப்படின்னாக்கா, மார்க்கெட் கரண்டா பாத்தீங்கன்னாக்கா 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப் பேக்வர்ட், 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப் பேக்வர்ட். ஸோ அந்த ஒரு வாலட்டாலிட்டி ஜோனு கண்டிப்பா ஒரு செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் மை பர்சனல் ஃபோர்காஸ்ட். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அடுத்த ஒரு 5 வருஷம் 2030 வரைக்கும் இப்ப எனக்கு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்கு அப்படின்னாக்கா, ஃபேர் வேல்யூவேஷன் வெரி குட் டைம். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்குன்றதுனால எல்லா காசையும் ஒரே நேரத்தில் எடுத்து வந்து போடாதீங்க. கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஸ்டோரி, இந்தியாவோட லாங் டேர்ம் growth ஸ்டோரி இன்டாக்ட், ஃபென்டாஸ்டிக். எல்லா மேக்ரோ மைக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஆக்சுவலி குட். ஸோ இது என்னதான் நீங்க அந்த ஒரு டாரிஃப் இது எல்லாம் பேசினாலும் இட்ஸ் வெரி வெரி ஷார்ட் டேர்ம் ஸ்டோரி அது. ஸோ என்ன பண்ணுங்க, ஸ்பிளிட் பண்ணுங்க. கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னாக்கா ப்ராபபிளி ஃபிளெக்ஸி கேப் அப்ரோச் இஸ் த பெஸ்ட் அப்ரோச். ஸோ ஃபிளெக்ஸி கேப்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபண்ட் மேனேஜர் 0 to 100 எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் ப்ரிடாமினண்டா என்ன பண்றாரு, 55% 60% இப்போ வந்து எல்லா ஃபண்ட் மேனேஜரும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 20% மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க ஃபிளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் participation large and you are not missing out on mid and small caps also. So this is a very good category considering the current market situation and current market valuation. என்னென்ன செக்டார்ல நீ இன்வெஸ்ட் பண்ணலாம்? முதல்ல அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் பிரைவேட் பேங்கிங். பாருங்க, லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்கன்னாக்கா கோட்டக் பேங்க், HDFC பேங்க் ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ பிரைவேட் பேங்கிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷமாவே பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. உங்க ரேடார்ல வையுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன். இப்பதானே நம்ம அர்பன் டிமாண்ட் மேல போகுது, ரூரல் டிமாண்டும் மேல போகுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரீமியம் ப்ராடக்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கலாம், ஹோட்டல்ஸா இருக்கலாம், ஸோ கார்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஹை பிரீமியம் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்டாரை உங்களோட ரேடார்ல வையுங்க. மூணாவது எஃப்எம்சிஜி. ஸோ டிமாண்ட் நல்லா இருக்கு அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு செக்டார் லாஸ்ட் ஒரு 2 வருஷமா வந்து வெரி ஃபேர் வேல்யூவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. வெரி குட் சான்சஸ் இந்த ஒரு செக்டாரை திரும்ப ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு. ஸோ ஏப்ரல் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் மந்த். நிறைய ஒரு நல்ல இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில அன்ஃபேவரபிள் இண்டிகேட்டர்ஸ் மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு யூஎஸ் டாரிஃப்னு சொல்லக்கூடியது. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தீஸ் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் யூ நீட் டு ஃபாலோ. திஸ் இஸ் த அப்ரோச் யூ நீட் டு ஃபாலோ ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஸோ உங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஈக்விட்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீங்க சப்போர்ட் வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி இஸ் ஃப்ரீ. வி ஹேவ் அவர் ஓன் ஆப். ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணது கரெக்டா? ஐ மீன் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் call us at this number. We will be happy to assist you, help you. Okay, stay tuned. இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். பாய்.